மக்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான நியூஸ். கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தை சேர்ந்த 32 பேருக்கு அரசு வேலை வழங்கி அந்த ஆணையத்தை ரிலீஸ் பண்ணிச்சு நம்ம தமிழக அரசாங்கம். அதை ரத்து பண்ணிருக்கு இன்னைக்கு மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச். உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல மக்களே. எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது, கவலையாக இருக்குது. என்னென்ன நடந்துருச்சுன்னு நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கேஸ் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழரை சேர்ந்த ஒருவரும், மனிதநேய கட்சியை சேர்ந்த ஒருவரும், அப்புறம் இண்டிவிஜுவல் அவர் திண்டுக்கல்ல இருக்குன்னு சொல்கிறாங்க, அவர் 3 பேரும் சேர்ந்து இந்த பணி நியமன ஆணையத்து மேலே கேஸ் போடுறாங்க. இந்த கேஸ் மதுரை பெஞ்ச் ஓப்பன் பண்ணி வாதம் பிரதிவாதம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அடிப்படையில் இந்த வேலையை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அரசு தரப்புனா விஜய் சார் தரப்பு, அவங்க இது ஒரு சாதாரண அடிப்படை வேலையை தான் கொடுத்துருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி இது தமிழ்நாட்டில் நடந்த ஒன்று தான். ஸ்டெர்லைட் உள்பட எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கொடுத்தது உண்டு. அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி வாதத்தை கொண்டு போகிறார். அதை கேட்ட எதிர்த்தரப்பினர் இது வரைக்கும் நடந்த வேலை கொடுத்த எல்லா நிகழ்ச்சியுமே அரசு தப்பு பண்ணியிருக்கு, அந்த தப்பை மறைக்கிறதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஆணையம் கொடுத்துருக்காங்க. இது கட்சி சம்மந்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் ஸ்டாம்பேட் நடந்ததால் இது சிபிஐ வழக்கு போயிட்டுருக்கு. அதுக்கு கேஸும் முடியலை, அதுக்கு என்ன தீர்ப்புனும் தெரியல. நீங்கள் எப்படி இந்த ஆணையத்தை வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாதம் பிரதிவாதம் வச்சுருக்காங்க. அதை கேட்ட நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அவருடைய தரப்புலன்னு பார்த்தீங்கன்னா, இது சாதாரண வேலை இல்லை, இதுவும் ஒரு வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறது வேலை தான். இது கூட இல்லாமல் வெளியே நிறைய பேர் எக்ஸாம் எழுதிட்டு பல லட்சக்கணக்கான மாணவர்களும் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்ன நீதிபதி அவர்கள் மேற்கோள் காட்டினது சிவகாசியில் பட்டாசு ஆலைகளில் உயிரிழந்தவங்களுக்கு அரசு பணி நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற கோரிக்கையும், இல்லை வேறு எதையாவது விபத்துக்கள்லையோ இல்லை ஏதாவது அசம்பாவிதம் நடந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற பிரச்சனை நாளடைவில் ஏற்படவே வாய்ப்பு இருக்குது. இது விதிமீறலுக்கு உட்பட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி அவர்கள் இந்த ஆணையை ரத்து பண்ணியிருக்கார். ஸோ இதுதான் நடந்தது. நான் உங்ககிட்ட பாதி தான் சொல்லியிருக்கேன். இன்னும் முக்கியமான விஷயங்கள் நிறைய பிரதிவாதத்தில் நடந்திருக்கு. அதை சொல்கிறதுக்கு நமக்கு வீடியோவில் டைம் இல்லாததுனால நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீதி வென்றது, நியாயம் வென்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தம்ப்நெயில் போடுறத பார்த்துருக்கேன், சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நீதி கரெக்டாக தான் இருந்ததா, நீங்கள் நல்லா நாட்டிட்டீங்களா அப்படின்றதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். மின்சாரத்துறையில் கிட்டத்தட்ட 75,000 பணியிடங்கள் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அமைச்சர் நிர்மல் குமார் அவர்கள். இந்த மாதிரி விஷயத்துக்காக யாரும் கோர்ட்டுக்கு போய் போராட மாட்டீங்கல்ல? பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்தா அது நீதியை நிலைநாட்டி நியாயத்தை நிலைநாட்டு தான் நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்காம வெளியே இருக்காங்க, லஞ்சம் ஊழலில் எத்தனை பேர் வேலை கிடைக்காம பிடிக்காத வேலையை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியலை. அதெல்லாம் உங்களுடைய மனசாட்சியை நீங்களே கேட்டுக்கோங்க. நீதி நியாயத்தை நிலைநாட்டினவங்களே இதுக்கு முன்னாடி நீதி நியாயத்துக்கு நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்களா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியலை. அதுக்காக இதுக்கு குரல் கொடுக்கக்கூடாதானா? இல்லை, ஒரு மனசாட்சியோடு கொஞ்சம் நடந்துக்குங்கன்னு தான் நான் சொல்கிறேன். உண்மையிலே எனக்கு இந்த தீர்ப்பை நான் மதிக்கிறேன், நான் ஏற்றுக்காமலாம் இல்லை. பட் ஆனால் மனசில் ஏதோ ஒரு கவலை இருக்குது. ஏன்னா அது கிடைச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தான். இது என்னுடைய கருத்து. இது நாட்டில் எவ்வளவோ ஊழல், கொலை எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கிற பட்சத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு கொடுக்கறது தடுக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு உடனுக்குடன் சொல்கிறேன். நான் ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு முரண்பட்டாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையிலுமே இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஒரு சேட் டே தான். பட் ஓகே, நன்றி மக்களே.